சாம்பாரா? ஐயா, இன்று சனி மகா பிரதோஷ அன்னதானம். உணவு கொடுக்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவா திருச்சிற்றம்பலம். மோர் கொஞ்சம் ஊற்றவா? சரி சரி சரி. சிவா திருச்சி. சிவாய சாரி. ஐயா, ஆள் கம்மியாகி போச்சு. எல்லாம் இந்த யாத்திரை நிறைய பேர் யாத்திரை போயிருக்காங்க. வரட்டும் போயிட்டு வரட்டும். சாமி மரம் வெட்டுறாங்களா? வெட்டினா அவ்வளோதான் பார்ப்போம். அண்ணாமலையார் இருக்க ஆமாம்மா. அதான் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. கையில் 2 கையிலையும் பிஸ்கட் வச்சுட்டு இருக்கேன். சிவாயன் நம்ம சிவா. ஆமா, ஒண்ணு கொடுப்பேன். ஐயா, இன்னைக்கு சனி மகா பிரதோஷ அன்னதானம். உணவு கொடுக்குறவங்க வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு சிறப்பாக வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நேற்று சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தாருங்களா? கண்ணாடி உங்களுக்கு வாங்கிட்டு வரேன்னாரு, அப்புறம் இல்லைன்றீங்க. சரி. இல்ல, வர முடியாத சிலருக்கு பாத்திரம் கொடுத்துட்டு அனுப்புங்கன்னு சொல்றது. அவ்வளவு தூரம் சிலர் நடந்து வர முடியாது, சிலர் இவ்வளவு தூரம் நடந்து வர முடியாது. அதுதான், அதனால பாத்திரம் கொடுத்து அனுப்புங்க. வரவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா கொடுத்துட்றேன். சரிங்களா? மோர் ஊற்றணுமா? சாப்பிடும். அது கொஞ்சம் சிவாய சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி, வர முடியும். மோர் இதில் கொடுத்துருங்க. போகலாம். ஃபுல் பண்ணவா? அப்பளம் வாங்கினீங்களா? வாங்க சாமி. அப்பளம் வாங்கிக்கோங்க.
சாம்பார் வேண்டாமா? சாம்பார் போதுமா? கொஞ்சம் வாங்க தாத்தா. போதுமா? அப்பளம் வாங்கிக்கோ. அப்பளம் வாங்கிக்கோ. அப்பளம் வாங்கிக்கோ. வாங்க வாங்க ஐயா. போதுங்களா ஐயா? சரிங்க சார். நம்மளுக்கு காலையில் என்ன பிஸ்னஸ் பண்ணிடுறேன், இன்னும் கொஞ்சம் விற்கணும். காய் மட்டும் அப்போ சார் இப்போ நான் வரேன். கொடுத்துட்டேன். சொன்னேன் இன்னைக்கு பிரதோஷம். சொல்லவே தேவையில்ல. பிரதோஷம், நாளைக்கு மாத சிவராத்திரி, நாளைக்கு மறுநாள் அமாவாசை. நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு தானே சாமி இருக்கோம். சாமி இங்க காட்டுங்களேன். நீங்க நிக்கிற இடத்துல வரணும்னா வராது. தள்ளி வாங்க. அவரு நிக்கிறாருன்னு சொல்லிட்டு போதுங்க. நமக்கு 2 அப்பளம் 2 மோர் கொஞ்சம் போடுவா. போதுங்க. வேணாங்க மோர்லாம் வேணாங்க. சரி ஓகே. சாம்பார் ஊற்றிங்க. அப்பளம் வாங்கிக்கோ. அப்பளம் கொடுப்பா தாத்தாவுக்கு. இன்னும் ஒரு சின்ன டம்ளரா வச்சு சாம்பார் வாங்கிக்கிறீங்களா? வேணாம். வணக்கம் தாத்தா. நம சிவாய. சாம்பார் திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம்.
சிவா திருச்சிற்றம்பலம் சாப்பிடுங்க. வாங்க சார். நம சிவாய சாப்பிடுங்க. நம சிவாய. சிவாய சாப்பிடுங்க. ஒரு சேர்த்து ஊற்றுவா. சரி. சாப்பிடுங்க. சிவா திருச்சிற்றம்பலம். வாங்க வாங்கிக்கோங்க, எங்க வேணா வாங்கிக்கோ. அங்க வரேன் அங்க வரேன். இவருக்காக என்ன ஐயா, இன்னைக்கு சனி மகா பிரதோஷம் அன்னதானம். உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவா திருச்சிட்டு சிவா திருச்சிட்டு நம சிவா. காய் கண்டிப்பா வந்துடும், கவலைப்படாதீங்க. சிவா நைட்டி வந்துருச்சு, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அப்பளம் கொடுப்பா. அப்பளம் வாங்கிக்கோங்க. அவருக்கா? சரி சரி. போதுமா சாதம்? கொஞ்சம் சாதம் போதும். தர சொல்லி
சாம்பார் இருக்குது. சரி. சாமி அவர் பச்சை வேட்டி சாமி. சரி சரி. என்ன சாப்பிட்டீங்க? அப்பளம் வேணுமா? அப்பளம் 2 கொடுப்பா. வாங்கிக்கோங்க. நம சிவாய். சாப்பிடுங்க. புரியல. சரி சரி சரி. சரி சார். சிவாத்திரி நம சிவாய். நம சிவாய். ஐயா நீங்க எங்க ஐயா வந்துட்டு இருக்கீங்க இப்போ? சிவசக்தி பீடம். அது எங்க? அந்த பெங்களூர் ரோடு தாண்டி உள்ள வந்துட்டு இருக்கீங்களா? அப்படிங்களா? நம்ம வெள்ளை கலர் கார் ஒண்ணு நிக்கும் பாருங்க, லெஃப்ட் சைடு. இல்ல இல்ல ஸ்பான்சர் நம்ம செப்பல் கட்டிட்டீங்களா? வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுக்கா, 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு உங்களை பார்த்து. இல்ல இல்ல பிளேட்லாம் யாரும் கொடுக்க வேண்டாம், அவங்க பாத்திரம் வச்சிருக்காங்க. இதோ பாருங்க, இந்த பக்கெட்டி ஃபுல்லா கொடுத்துருங்க, வாங்கி கொடுங்க, பொறுமையா கொடுங்க, ஒன்றும் அவசரம். பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி இது மாதிரி மாசத்துல ஒரு 8 நாள் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. ஒரு 10 வருஷமாவே மாசத்துல ஒரு 8ல இருந்து 10 நாள் ரெகுலர். போதும் சாம்பார் கொடுத்துருங்க. கப்புல, அந்த கப்புல சாம்பார். இல்ல அதெல்லாம் இவர் தனி. அது இல்லாம நம்ம யூடியூப்ல கொஞ்சம் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஒரு சிலர் யூடியூப்ல இருந்து ஸ்பான்சர் கொடுக்குறாங்க. திருமண நாள், போதுங்க ஐயா. இதுல கொஞ்சம் சாம்பார் ஊற்றி மோர் கடை, இதுல சாம்பார் ஊற்றி இதுல மோர் ஊற்றி, இதுல சாம்பார் ஊற்றுங்க ஐயா, அதுல மோர் ஊற்றுங்களா? சரி வாங்கிக்கோங்க, மாத்தி வாங்கினா இப்ப என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. இதுல சாம்பார் ஊற்றுவா, ஊற்றி அவர் தெரியாது, புதுசு, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒன்னும் சொல்லல மோர்
கொடுங்க கொடுங்க வாங்க வாங்க சும்மா கொடுங்க ஒரு 2 பேருக்கு உங்க கையால கொடுங்க வாங்க. இதுதான் அடிபட்டதா அது? கீழே வச்சிருங்க, அவங்க எடுத்துருக்காங்க. வைங்க வைங்க வந்து எடுத்துக்குவாரு. வீடியோ எடுக்கிறேன், நான் உங்களுக்கு அனுப்புறேன். சாம்பார் கொடுத்துருங்க. என்ன வேணும் உங்களுக்கு? வாங்க வாங்க தாத்தா. சாதம் வந்து அன்லிமிட்டடா கொடுங்க ஐயா. அவங்க போதுன்ற அளவுக்கு கேட்டு கொடுங்க. இன்னும் கொஞ்சம் சாம்பார் கொடுத்துருங்க. கிரிவல பாதையிலே கூட்டம் இருக்கிற ஸ்பாட்டே இதுதாங்க ஐயா. ஆமா, இப்போ நம்ம அந்த முருகர் கோயில்ல இருந்து திருநீரணம்லையாருக்குள்ள இதுக்குள்ள ஒரு 100 பேருக்கு கிட்ட 100 பேர் இருப்பீங்களா சாமிங்க? 100ல இருந்து 120 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க சாமி. 1 மணிக்கு நம்ம டாக்டர் அப்பாயின்மெண்ட். எதுக்கு? ஸ்கின் டாக்டரா? ஸ்கின் டாக்டர் பார்க்கணும். நம்ம அந்த கருவெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அது சிக்கன் இந்தாங்க மோர் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? வெட்டி கொடுக்குறேன். வாங்க சாமி, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிற சாமி. உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்க. சாம்பார் மோர் ஊற்றவா? சாம்பார் ரசம் மட்டும் ஊற்றணும். இல்லை சாம்பார் ரசம் இல்லை, ஒன்லி சாம்பார் மோர். சாம்பாரே ஊற்றுங்க. ஓகே. சிவா என்ன சாப்பிடுங்க. சரிங்கய்யா. சாப்பிடுங்க. இல்ல அன்னைக்கு பட்னியா காரணம் ஒன்னால துணி கொத்த பாருங்க. அங்கேயே சாப்பாடு காலி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண சொல்றேன்? வண்டி நான் என்ன பண்ண சொல்றேன்? காத்து பின்னால வந்து துணி வாங்குறாங்களுக்கு, துணி சோறு வாங்குறாங்களுக்கு இந்த காத்து இருக்கான். அதே வெறுப்பாய் போச்சு. இல்ல அன்னைக்கு அங்கேயே ட்ரெஸ் குத்து அங்கேயே கூட்ட சாமி. அன்னைக்கு இங்கே அந்த இடத்துல 40-50 பேர் வாங்கிட்டாங்க. அதாவது நமக்கு வர்றது எவ்வளவு வருதோ அதோட போறோம். இன்னைக்கு எதோட போய் முடியும்னு தெரியாது. எங்க முடியுதோ அங்க நிறுத்திட்டு போயிட வேண்டியதான் நம்ம.
ஆமா அங்கேயே அத நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றும். அதாவது நான் வந்து இவங்களுக்கு தான் எடுத்துமே கொடுக்கணும், இவங்களுக்கு தான் நிறுத்தணும்லாம் இல்ல. இப்ப இங்க வந்து நீங்க வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியுமா? இல்ல சாமி, இங்க வந்து நீங்க வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியுமா? அவ்வளவுதான். ஏன் அங்க வாங்க வேண்டியது, அங்க நீங்க இல்லையா? ஓகே ஓகே. நம சிவாய. என்னவா யாரு நீ யாரு நான் யாரு அது யாரு ரெண்டு பேரும் அந்த வயசுல படம் வந்து இன்னும் இருக்கு அண்ணாமலை நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறது மறைஞ்சு இருக்கவே நான் தெரியல பாட்டி, அதனால வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். இதுல சாதம் கொடுக்கவா? சரி. சிவாய நம. இந்தாங்க. அந்த சின்ன பையன் ஒருத்தன் வராம இருப்பான், அவனுக்கு கொடுத்துருப்பான். பின்னாடி நிக்கிறாரு பாரு அந்த தம்பி, ஒரு பிளேட் கொடுமாரா. பாப்பாவுக்கு கொடுத்துரு.